இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 1 கப் அளவு பொட்டுக்கடலையை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது அப்படியே டேரெக்டாக ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றாமல் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு 2 பொருளை வச்சு ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. 1 கப் அளவு பொட்டுக்கடலை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதோடய 2-3 ஏலக்காய் உள்ளே சேர்த்து அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதையும் அரைச்சி எடுத்து ஆல்ரெடி பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதோடய உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படிங்கிறவங்க 1 கப் அளவு பொட்டுக்கடலைக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இனிப்பு நல்லா விரும்பி சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க 3/4 கப் அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கலாங்க. இப்போ லாஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் அதிகமாக தேவைப்படாது. ஃபஸ்ட்டே நிறைய நெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த உருண்டை ஷேப்பில் வந்து அவ்வளோவா கரெக்டாக இருக்காது. அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவில் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பத்துக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் அதிகமாக தேவைப்படாது. இப்போ நெய் பார்க்கறக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா பத்தாத மாதிரி இருக்குது இல்லைங்களா, பட் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நெய் கரெக்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டே நெய் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்க்கறக்கே ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.